டியூப் தமிழ் வணக்கம். அரபு எமிரேட்ஸ் ஒபெக்கில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கின்றது. இதுவரை காலமும் சவுதி அரேபியாவினுடைய தலைமையில் சவுதி அண்ணனாகவும் அரபு எமிரேட்ஸ் தம்பியாகவும் இருந்த உறவு முறிந்தது. அரபு எமிரேட்ஸ் சொந்த காலில் நிற்பதற்கு முடிவு செய்தது. இஸ்ரேல் அமெரிக்காவுடன் புதிய உறவு, இதன் மூலமாக மத்திய கிழக்கு இரண்டாக பிளவுபட்டது என்பது காலை செய்தி. அதைவிட முக்கியமான செய்தி, இது அரபு எமிரேட்ஸினுடைய சுதந்திர பிரகடனம் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒபெக் அமைப்பில் அரபு எமிரேட்ஸ் முக்கியமான அங்கத்துவம் வகித்ததும் சவுதி அரேபியா அதற்கு தலைமை தாங்கியதும் முக்கிய விடயமாகும். ஆனால் ஒபெக் அமைப்பில் இருந்து அரபு எமிரேட்ஸ் விலகியதற்கு கடந்த 2 மாதங்களாக ஈரான் நடத்திய தாக்குதலே முக்கிய காரணம் என்று கூறியிருக்கின்றார்கள். 2 மாதங்களில் 2800 ஆளில்லா விமானங்கள் அரபு எமிரேட்ஸ் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த நேரம் சவுதி அரேபியா தன்னுடைய கடமைக்காக வேணும் தாக்குதல் தவறு என்று கண்டனம் ஒன்றை வெளியீடு செய்திருக்க வேண்டும். அதை கூட அவர்கள் செய்யவில்லை. ஈரானுடைய தாக்குதலை தடுப்பதற்கு தாம் பெரும் சிரமப்பட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். அரபு எமிரேட்ஸ் என்பது சகோதரத்துவம் மிக்க ஒற்றுமையான ஓர் அணி என்று கூறப்பட்டால், சகோதரன் பாதிக்கப்படுகின்ற பொழுது மற்ற சகோதரன் அமைதியாக இருந்தால் அங்கு உறவு என்பது கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சகோதரத்துவத்தை இழந்த நிலையில் தம்மை பாதுகாப்பதற்கு இஸ்ரேல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இஸ்ரேலினுடைய அயன் டம் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியை உடனடியாக நிறுத்தி ஈரானுடைய தாக்குதல்களில் இருந்து தம்மை பாதுகாத்ததோடு அமெரிக்காவும் உதவி செய்தது. எனவே இஸ்ரேல் அமெரிக்கா அணியுடன் இருப்பதே தங்களுக்கு இனி பாதுகாப்பானது என்கின்ற கருத்தை அதிரடியாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அதிரடி கருத்தானது ஈரானுக்கு எதிரான ஒரு விடயமாகவும் சவுதி அரேபியாவை அவமானப்படுத்துகின்ற செயலாகவும் இருக்கின்றது. அதைவிட முக்கியம், மத்திய கிழக்கு உடைகின்ற பூகம்பமாகவும் இருக்கின்றது. துபாயையும் அபுதாபியையும் ஈரான் குறிவைத்து தாக்கியது சவுதி அரேபியாவை இவர்களிடமிருந்து பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பதை சவுதி அரேபியா சரியாக கணிக்கவில்லை என்பது இதனுடைய கருத்தாகும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை போல சவுதியை கைவிட்டு அமெரிக்கா இஸ்ரேலுடன் இவர்கள் சேர்வது இவர்களுக்கு எந்த வகையில் எதிர்கால பாதுகாப்பை தரும் என்பது கேள்விக்குறிதான். ஆனால் ஈரானுடைய தாக்குதல் காரணமாக இவர்கள் இஸ்ரேலின் மடியில் விழுந்திருக்கின்றார்கள். மேலும் சவுதி அரேபியா ஒபெக்கை வழிநடத்துகின்ற பொழுது இனியும் அதில் பயணிப்பதில் அர்த்தமில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். ஒபெக் அமைப்பினுடைய இத்தகைய உடைவானது உலக ஆயில் விற்பனையிலும் விலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த போவதாக தெரிவிக்கின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையை விட இது அடுத்த பெரும் சிக்கலாக மாறப்போகின்றது. சவுதி அரேபியாவும் எமிரேட்ஸும் குருசீடர் நிலையில் இருந்தது இப்பொழுது இரு துருவமாக மாறியிருக்கின்றார்கள். இந்த சிக்கலுக்கு ஈரானுடைய தாக்குதல் மட்டும் காரணம் அல்ல. பொருளாதாரத்தை காப்பாற்றுவதும் பலமான பொருளாதாரத்துடன் இருப்பதற்குமான புதிய போரொன்றும் அவர்களுக்கு உள்ளே நிழல் யுத்தமாக வெடித்திருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம், முன்னர் வளைகுடா நாடுகளினுடைய பாதுகாப்பு அரணாக விளங்கிய சவுதி அரேபியா இப்பொழுது விஷன் 2030 என்கின்ற திட்டத்தை தீட்டி அரபு எமிரேட்ஸை பெருமளவில் கைவிட்டு மற்ற நாடுகளுடன் உறவு கொண்டு தனது வர்த்தகத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணம், எரிபொருள் பாவனையில் மாற்றம் ஏற்பட்டு மின்சாரம், இயற்கை எரிவாயு, சூரிய ஒளி போன்றன பெருமளவில் வளர்ந்து கொண்டு வருகின்ற நிலையில் சவுதி அரேபியா தன்னுடைய பொருளாதாரத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இதனால் சவுதியினுடைய பாதை புதிய பாதையில் அமைந்திருக்கின்றது. இதற்கு இணையாக அரபு எமிரேட்ஸ் பயணிக்க முடியாத சூழ்நிலையில் சவுதி அரபு எமிரேட்ஸ் இடையே ஒரு பிரிகோடு விழுந்திருக்கின்றது. 2 குழுவினருக்கும் இடையே ஆப்பிரிக்காவில் முரண்பாடான நிலை இருக்கின்றது. சூடான் ஏமன் மோதலில் இருவரும் வேறு வேறு அணிகளை ஆதரித்தார்கள். இந்த இடங்களில் அமீரகம் சவுதி அரேபியாவிற்கு எதிரான இடத்தில் நிற்கின்றது. சூடானில் இருக்கின்ற தங்கத்தை கைப்பற்றுவதில் அமீரகம் பெருமளவில் வெற்றி பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. சூடான் என்பது தங்கச் சுரங்கம். அதுதான் அங்கு நடைபெறுகின்ற போர். ரஷ்யா சூடானின் கடற்கரை ஓரமாக தனக்கான ஒரு போர் துறைமுகத்தை
அமைப்பதும் செங்கடல் பகுதியில் அது ஒரு சிக்கலாக வரப்போவதும் இந்த தங்கம் அதற்குள் விளையாடுவதும் அமீரகத்தில் விற்பனையாகும் தங்கமும் இந்த விவகாரத்தில் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றதா என்பதை இந்த செய்தி சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய செய்திகளில் இந்த விவகாரம் அதிகம் இருக்கின்றது. எனவே அவற்றையும் இதையும் இணைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆபிரிக்க வளங்களை கைப்பற்றுவதற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு போர் அடுத்த பெரும் போராக வர இருக்கின்றது. வரப்போகின்ற அந்த போருக்கான முதல் வெடிப்பு இதுவாகும். ஆபிரிக்க வளங்களையும் தங்கத்தையும் சவுதிக்கே தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயாரில்லை. முன்னர் சூடானினுடைய தங்கமும் சூடானினுடைய எரிபொருளிலும் சவுதி அரேபியா மிகப்பெரிய வருமானம் பார்த்தது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது சிக்கல், எகிப்து லிபியாவில் இஸ்லாமிய சகோதர அமைப்பை எதிர்க்கின்றது அமீரகம். இதனால் எகிப்து லிபியா போன்ற நாடுகளில் சவுதியை கைவிட்டு அவர்கள் தலையிடுகின்றார்கள். இந்த இடத்தில் சவுதி ராஜாவாக இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. இப்படி பல இடங்களில் சகோதரர்களாக இருந்தாலும் குரு சீடனாக இருந்தாலும் தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறுதான் என்பதை இருவரும் காட்டியிருக்கின்றார்கள். இதனால் பிளவுபட்டு தனியாக நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அமீரகத்தினுடைய தலைவர் ஷேக் முகமது பின் சயீத், சவுதியினுடைய தலைவர் முகமது பின் சல்மான் உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. 24 வயது வித்தியாசமுடைய இருவருடைய உறவும் இப்பொழுது பிளவுபட்டு இருக்கின்றது. குருவும் சீடரும் இப்பொழுது போட்டியாளராக மாறியிருக்கின்றார்கள். இனி அமீரகம் சவுதி அரேபியாவினுடைய முடிவிற்காக காத்திருக்காது. சவுதியினுடைய பொருளாதார மேம்பாட்டு கொள்கை ஒரு திக்கிலும் எமிரேட்ஸினுடைய தீவிரவாத எதிர்ப்பு இன்னொரு திக்கிலுமாக இருவேறு திசைகளில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் இனி ஒன்றாக ஒட்டாது என்று தமிழ் தலைவர்கள் இலங்கையில் அடிபட்டு பிளவுபட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். இந்த நாள் அமீரகத்தினுடைய சுதந்திர பிரகடன நாள் என்று நிபுணர்கள் எழுதுகின்றார்கள். ஏமன் போரில் சவுதியின் பக்கமாக நின்றது அமீரகம். கட்டாருக்கு எதிரான பொருளாதார தடைகளில் சவுதியுடன் நின்றது அமீரகம். இதனால் கட்டார் ஈரானினுடைய காலடியில் விழ வேண்டிய சூழ்நிலை வந்தது அன்று. அதுபோன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது அமீரகத்திற்கு வந்திருக்கின்றது, இஸ்ரேலின் காலடியில் விழ வேண்டிய நிலை. எனவே இவர்களுக்குள் இருக்கின்ற போட்டி இதற்கு காரணமாக இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. எமிரேட்ஸ் இஸ்ரேலின் பாதுகாப்பை நிலைநிறுத்த சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் செய்து பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பை நாடி இருக்கின்றது. எனவே இங்கு ஒரு புதிய அணி உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒபெக்கில் இருந்து அமீரகத்தினுடைய வெளியேற்றம் சவுதி அரேபியாவிற்கு ஒரு மின்சார அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். இது சவுதி அரேபியா மீதான அவமதிப்பாக இருந்தாலும் மத்திய கிழக்கை இப்படி இந்த நேரம் சிதற வைப்பதானது அமெரிக்கா இஸ்ரேல் அணிக்கு வாய்ப்பாக அமையும் என்று ஈரான் கருதுவதற்கு இடம் உண்டு. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் இவர்கள் ஒற்றுமையாக நின்று அமெரிக்காவிற்கு ஆதரவு வழங்குவதை விட பிளவுபட்டு அமெரிக்காவிற்கு ஆதரவு வழங்குகின்ற பொழுது அது ஈரானுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று ஈரான் கருதுகின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? மூன்றாவது கட்ட போர் வந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது உலக மகா யுத்தத்தை அது உருவாக்குமா தெரியவில்லை. ஆனால் இந்த மூன்றாவது போர் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு போராக அமையும் என்பதும் உலக நாடுகள் இதை பார்த்து கொண்டு இனி உறங்கி இருக்காது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கின்றது. இதற்கான சமிக்கைதான் இன்று காலை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் உலக நாடுகளை உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு அமைதி வழியில் தீர்க்கும்படி கேட்டிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி வழி என்றால் என்ன? போரில் ஒருவரை தோற்கடித்து புதிய கட்டத்தை கொண்டு வருவதை கூட ஓர் அமைதி வழி என்று ஐக்கிய நாடுகள் சபை கடந்த காலங்களில் நினைத்ததை மறக்கத்தான் முடியுமா? இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.